எக்ஸாம் இருந்துச்சு ஒரு நாள் உழவர் போயிடுச்சு. அது சரியில்லைன்னு எனக்கு ஃபோன் வந்துச்சு. ஆனால் அது போடவே இல்லை ஃபோன். நானும் நீ நினைக்கிறீங்க வீட்டை பார்த்து இங்கே வந்து ஜாமான் இருக்குது எங்களுக்கு சொல்ல மாட்டேன்றா. ரெண்டாவது கடையில் வேலை பார்க்க மாட்டேன். அப்பதான் நிறைய காலம் முன்னாடி போயிட்டே இருப்பாங்க. இதுக்குள்ள சொல்லி வைக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு நாள் வாங்கிட்டு இல்லையா அவங்க வேலையை அவங்க அம்மா பாருங்கன்னா சொல்லி சொன்னாங்க. அப்போ சொன்னப்ப சரி சரி கேட்டு உட்காந்து தெரியாது. அதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நடக்குது இந்த விஷயம். முடிச்சதுக்கு அப்புறமா இந்த விஷயம் நடக்குது. ஒரு 10-15 நாள் கழிச்சு கூடவே இருக்கும். சாப்பாடு செய்ய ரொம்ப கஷ்டப்படுவா. எனக்கு கேர் பண்ணி பார்த்தோம். வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் தோணும் பற்றி அது வேலை பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரியே இருக்காங்க. நான் இட்லி வச்சு சட்னி வச்சு வச்சுருவேன். அது சாப்பிட மாட்டாங்க. தோசை நேற்று நீங்கள் போய் தோசை ஊற்றி சாம்பார் சாப்பிடுவோம். சாம்பார் அந்த மாதிரிலாம் வச்சே சாப்பிட மாட்டாங்க. பிரிஞ்சி அந்த மாதிரிலாம் வச்சாங்கன்னா ஒரு நேரம் வெளியே போனால் நைட் 10 மணி 11 மணி நான் வர்றதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுவோம். அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. கம்பெனிலேருந்து ஃபோன் பண்ணி லோடு பண்ண பண்ணுவாங்க. என் சாப்பிட்டு எடுக்க யார் வேணும் எல்லாரும் பொண்ணு ஏன் கூப்பிடுறாங்கன்னு கேள்வி கேட்க முடியுமா? நல்லா இருக்குமா வெரி குட். மரியாதை எப்படி பேசிட்டு போயிருக்கு. நீ அவளை கரை சொல்ற ராசி போன வையின்னு ஸ்டார்ட் பத்தியா